ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டான டார்ச் லைட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. டார்ச்சில் என்ன ப்ரோ அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது டார்ச் மட்டும் இல்லைங்க, சீக்ரெட்டான ஒரு லாக்கரும் இதில் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆல்ரைட். இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா டார்ச் வால்ட். இதை நீங்கள் விளையாட்டு கடையில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, ப்ளே ஸ்டோரை தான் அப்படி சொல்கிறேன். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஓப்பன் பண்ணோன்னா அது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் பண்ணணும். நீங்கள் அதனுடைய பெர்மிஷன்ஸை அலோவ் கொடுக்கணும். பார்க்குறதுக்கு ஒரு டார்ச் லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இது இருக்கும். இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கு இல்லையா டார்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது அதில் நீங்கள் அலோவ் பண்ணும்போது இதனுடைய செக்யூரிட்டி பாஸ்வேர்டு 4 டிஜிட் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். 2 முறை நீங்கள் அதை கொடுத்து இதை பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் கொடுக்கணும். அந்த செக்யூரிட்டி கொஸ்டின் உங்களுடைய ஃபேவரட்டான ஏதாவது செக்யூரிட்டி டாப்பிக்கை எடுத்து நீங்கள் அதுக்குரிய ஆன்சர்ஸும் கொடுத்து நீங்கள் இந்த ப்ரொஃபைல்குள்ளே போயிடலாம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ் நீங்கள் எதனாலும் சீக்ரெட்டாக இதில் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இமேஜஸை நீங்கள் ஆல்பமாக போட்டு தனித்தனியாக ஆல்பமாக ஃபோல்டராக போட்டு இதில் வச்சுக்கலாம். நீங்கள் இங்கே விசிபிள் ஆகிற இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எதுவுமே நார்மல் கேலரியில் விசிபிள் ஆகாது. இப்போ நான் ஒரு இமேஜை இதில் லாக் பண்ண போகிறேன். ஒரு இமேஜ் பண்ணிக்கலாம், இல்லை மல்டிப்ளாக நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாருமே க்ரீன் கலரில் செலக்ட் ஆயிரும். இப்போ நம்ம ஒரு இமேஜ் நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளே லாக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜை நான் லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு பேக் அந்த ஃபோல்டர்லேருந்து வெளியே வந்துடுறேன். ஸோ இது அந்த இமேஜஸ்ங்கிற ஃபோல்டரில் லாக் ஆகிருக்கும். இது போக நீங்கள் இதில் செக்யூரிட்டி கொஸ்டின் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நான் இதில் லாக் கொடுத்துக்கிறேன், எனக்கு பாஸ்வேர்ட் டிஜிட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் இதில் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப்பில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ ஆன் ஆஃப் மட்டும்தான் அதனுடைய பட்டன் தான் தெரியும். பட் இது நம்மளுடைய சீக்ரெட் என்ன அப்படின்றது மேலே டார்ச்சுன்னு இருக்கு இல்லையா, அது லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஆப்போட சீக்ரெட் பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதை ஓப்பன் பண்ணும்போது இதுக்குரிய உள்ள இமேஜஸ், வீடியோஸை நம்ம சேஃபாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள்.